ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம 7வது நாள் டின்னருக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த வெயிட் லாஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்குன்னா சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிழங்கை நிறைய பேர் சாப்பிடவும் செஞ்சுருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் சி, விட்டமின் B5, விட்டமின் B7 நிறைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப முக்கிய இடத்துல இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது குடலில் இருக்கிற நுண்ணுயிருக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லது. குடலை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடம்பை குறைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்ச்சத்து அதிகமுள்ள பொருள் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பை எரிக்கிறதுக்குள்ள சக்தி இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பசி ஏற்படாது. பசியை வந்து ரொம்ப நேரம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுறதுனால இது வந்து வெயிட் லாஸுக்கு ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப முகமெல்லாம் டல்லாகிறது, அப்புறம் சோர்வாக இருக்கிறது, அதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சுகர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கிழங்கை நல்லா சாப்பிட்லாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கும், அதனால சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்து. சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது நம்ம உடம்புல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் மெதுவாக எரித்து நம்ம உடம்ப வந்து கரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை விட இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் வந்து நம்ம எடுக்கும்போது ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத சோடியத்தெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எலும்புகள் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த எலும்பு தேய்மானம்லாம் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட வயசில், அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப உதவி பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் A, C, அது தவிர விட்டமின் B, மேங்கனீஸு, பொட்டாசியம் அப்படின்னு ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே இதில் நிறைய இருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்களும் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குளிர்காலத்தில் அல்லது மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் ஏற்படும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளவு ஆரோக்கியத்தை நம்மளுக்கு அள்ளி தரக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நம்ம வெயிட் லாஸுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசியை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த கிழங்கை வந்து நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க இந்த சீனி கிழங்கு சாப்பிட்லாம். ஆனால் வந்து இந்த கப்பக்கிழங்கு அப்புறம் அல்லது ஏரலக்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிழங்கு நம்ம சாப்பிடவே கூடாது. ஓகேவா? அதை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகவும் அதை சாப்பிட்டீங்கன்னா, அதனால் அதை விட்டுட்டு இந்த கிழங்கு வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் நான் இதான் சாப்பிட்டேன். நாளைக்கு வந்து மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.